என்ன சமையலோ என்ன சமையலோ. கோவக்காய் பொடி கறி பண்ணலாம். அதுக்கு 2 கப்பு கோவக்காய், 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி. ரொம்ப வேண்டாம், ஏன்னா நம்ம பொடி அதுக்கு தனியாக வறுத்து போட போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. கோவக்காய் பொடி கறி பண்ணலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். காரத்துக்கு 10 மிளகா, கொஞ்சம் நீட்டு மிளகா, குண்டு மிளகா வச்சுட்டுருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்துன்ட்டு இது கொஞ்சம் செவந்த உடனே நம்ம தனியாக போட்டுடலாம். தனியாக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறமா வரமிளகா போடலாம். தனியா பருப்புலாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிளகாவை போட்டு நல்லா செவக்க வறுக்கலாம். நல்லா அந்த மிளகா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும். மிளகாவை வறுத்தாச்சு. இப்போ தேங்காவை போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சின்னதில் இருக்கட்டும். தேங்காவை நல்லா அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆற அளவுக்கு பண்ணால் போதும். அடுப்பு சின்னதாக இருக்கட்டும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும் தேங்காய். தேங்காவை நல்லா வறுத்தாச்சு. பெருங்காயம், உப்பு போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ கடுகு போட்டுடுறேன். அது வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுத்து. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். கோவக்காவையும் இதோட போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுடலாம். மிளகா அப்படி போட்டுடலாம். இப்போது ஒரு அரை கப்பு தண்ணி குத்திட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுத்து. காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. கொஞ்சம் உப்பு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு நாங்கள் கப்பு நான் இன்னும் வேகணும். நான் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். பொடி தூவறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தது ஆறி எடுத்து இப்போது நம்ம மிக்சியில் நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பொடியை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து கோவக்காய்க்கு நம்ம பொடி போடுற மாதிரியே இதே பொடியை நீங்கள் கத்திரிக்காய் பொடி தூவறதுக்கு யூஸ் பண்ணலாம், வெண்டைக்காய் பொடி தூவறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை வந்து இப்போ போட்டுடலாம். முதல்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பொடி வேணும். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோவக்காய் பொடி தூவி காய் ரெடி ஆகிடுது.